வெல்கம் டு குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு நாயும் அதோட குட்டி பப்பியும் இருந்தாங்க. ஒரு நாய் ஒரு ஔவல் பப்பி கிட்ட வந்து, பப்பி, காட்டுல ஒரு பெரிய ரேஸ் போட்டி நடக்குது, நீ வந்து பார்க்கணுமான்னு கேட்டுச்சு. அதுக்கு பப்பி, நானும் அந்த போட்டியில கலந்து கொள்ளலாமான்னு ஆவலா கேட்டுச்சு. ஔவல் சிரிச்சுக்கிட்டு, நீ இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளை, ஆனா உன் அம்மாவிடம் கேளு, அங்க ஓகே சொன்னா நீ கலந்துக்கலாம்னு சொன்னுச்சு. பப்பி உடனே ஓடிப்போய் அம்மாவிடம் கேட்டுச்சு. அம்மா பாசமா, பப்பி, நீ இன்னும் குட்டி தான், உன்னால பெரிய ரேஸ்ல ஓட முடியும்னு எனக்கு தோணல, அதனால கலந்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. இது கேட்டு ஔவல் பப்பி அம்மாவிடம் மெதுவா சொன்னுச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பப்பிய கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா பப்பி கிட்ட இயல்பு வந்துவிடும், முயற்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பப்பி அம்மாவும் யோசிச்சு, சரி, பப்பிக்கு ஒரு சந்தோஷம், கலந்துக்கட்டோம்னு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஔவல், பப்பி, பப்பி அம்மா எல்லாரும் சேர்ந்து ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போனாங்க. ரேஸ் காட்டின் எல்லை பகுதி அருகே நடக்குது. அப்படி மூவரும் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போற வழியில ராபிட் குடும்பத்தையும் பார்த்தாங்க. ஔவல் ராபிட் குடும்பத்திடம், நீங்களும் ரேஸ்ல கலந்துக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. ராபிட் குடும்பம் மகிழ்ச்சியா, சாரி, நாங்களும் கலந்து பப்பிய உற்சாகப்படுத்துறோன்னு சொல்லி அவர்களும் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகும் நேரத்துல அங்கு மங்கி குடும்பத்தையும் பார்த்தாங்க. ஔவல் மங்கி கிட்ட, நீங்களும் ரேஸ்ல கலந்துக்கலாங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. மங்கி குடும்பம் உடனே, சாரி, நாங்களும் கலந்து சந்தோஷப்படுறோன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து பெரிய குழுவா ரேஸ் நடக்கிற இடத்துக்கு மகிழ்ச்சியா நடந்து போனாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் சென்றதும் ஸ்னேக் குடும்பத்தையும் பார்த்தாங்க. ஸ்னேக் குடும்பம், எல்லாரும் எங்க போறீங்கன்னு கேட்டுச்சு. ஔவல் சிரிச்சுக்கிட்டு, நாங்க ரேஸ்க்கு போறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து பப்பிய உற்சாகப்படுத்தலாமேன்னு கேட்டுச்சு. அதுக்கு ஸ்னேக் குடும்பம், சாரி, நாங்களும் வரோம், பப்பிக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவர்களும் சேர்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சென்றதும் யானை குடும்பத்தையும் பார்த்தாங்க. ஔவல் யானை குடும்பத்திடம், நீங்களும் ரேஸ்ல கலந்துக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. யானை குடும்பம் மகிழ்ச்சியா, சாரி, நாங்கவும் கலந்து பப்பிய உற்சாகப்படுத்துறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் பெரிய குழுவா சேர்ந்து ரேஸ் நடக்கிற இடத்துக்கு சந்தோஷமா கிளம்பி போனாங்க. ஔவல், பப்பி, பப்பி அம்மா, ராபிட், ஸ்னேக், மங்கி, யானை எல்லாரும் சேர்ந்து ரேஸ் நடக்கிற இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நடந்து போகும் தூரம் ரொம்ப நீளமா இருந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப சோர்வு வந்துச்சு. அதனால எல்லாரும் ஒரு பெரிய மரத்தடியில எல்லாரும் ஓய்வு எடுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் கால எல்லாரும் புத்துணர்ச்சியோட எழுந்தாங்க. அடுத்தது காட்டின் எல்லை பகுதியில ரேஸ் நடக்கிற இடத்துக்கு சந்தோஷமா உற்சாகமா போறாங்க. எல்லாரும் காட்டின் எல்லைக்கு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு நடந்து போனாங்க. அங்கே பப்பி, ஆமை, டாட்டஸ், சிங்கக்குட்டி, மான், புலிக்குட்டி எல்லாரும் ஸ்டார்டிங் லைன்ல ரெடியா நின்னிருந்தாங்க. நரி விசில் அடிச்சதும் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். பப்பி ரொம்ப சந்தோஷமா, நான் ரேஸ்ல வின் பண்ணுவேன்னு உற்சாகமா ஓடிட்டே இருந்துச்சு. அப்ப பக்கத்துல இருந்த எல்லா விலங்குகளும் பப்பிய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவள், ரன் பப்பி ரன், பப்பி அம்மா, ரன் பப்பி ரன், ராபிட் ஃபேமிலி, ரன் பப்பி ரன், மங்கி ஃபேமிலி, ரன் பப்பி ரன், ஸ்னேக் ஃபேமிலி, ரன் பப்பி ரன், யானை ஃபேமிலி, ரன் பப்பி ரன். எல்லாரும் ஊக்கப்படுத்துறத கேட்டு பப்பி இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிச்சு. இடையில எல்லாரையும் திரும்பி பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு போட்டுட்டு வேகமா ஓடி ரேஸ்ல வின் ஆயிடுச்சு. அதுக்கு பப்பி அம்மா எல்லா விலங்குகளையும் பார்த்து சொன்னாங்க, என் பப்பி ரேஸ்ல ஜெயிச்சது நாங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்தினதாலதான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷமா ஹாப்பியா ஒரு பெரிய குடும்பம் மாதிரி ஃபன்னா இருந்தாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒன்றிணைப்பு பெரிய பலம். எல்லாரும் சேர்ந்து செய்தால் கடினம் கூட சுலபமா ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். வெல்கம்
Welcome to Kutti's Magic Story. ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம், புலி, மான், யானை, ஒட்டகச்சிவிங்கி, ஓநாய் எல்லாரும் சந்தோஷமா இருந்து வந்தாங்க. அந்த காட்டுல எல்லாருக்கும் சிங்கத்துக்கு தான் ரொம்ப மதிப்பு. அது காட்டின் ராஜா. ஆனா ஒரு நாள் ஓநாய்க்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. நானும் சிங்கம் மாதிரி இந்த காட்டுக்கு ராஜாவாகணும் என்று நினைச்சது. அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, சிங்கம் மாதிரி நடிச்சா எல்லாரும் நம்பிடுவாங்க என்று பிளான் போட்டது. ஒரு நாள் அது சிங்கம் மாதிரி நடந்து குரலும் சிங்கம் மாதிரி கத்திஜு எல்லா விலங்குகளையும் ஏமாற்ற ஆரம்பிச்சது. நான் உங்களை விட பெரியவன், இனிமே இந்த காட்டை நான் தான் ஆள போறேன் என்று சொன்னது. விலங்குகள் சிங்கத்தையே ரொம்ப பயந்து மதிக்கிறதால ஓநாய் சிங்கம் மாதிரி பழக்க வழக்கத்திலே நடக்கும்போது அவங்க ரொம்ப குழம்பிட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாம் கேட்ட உண்மையான சிங்கத்துக்கும் முதல்ல கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இது என்னுடைய சக்தி மாதிரி எப்படி சொல்றது என்று சிங்கத்துக்கும் சந்தேகம் வந்தாலும் ஓநாய் ரொம்ப திமிரா நம்பிக்கையா பேசுறதால சிங்கம் கூட ஒரு நிமிடம் ஏமாந்துட்டது. அதுக்கப்புறம் ஓநாய் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு, நான் இப்போ இந்த காட்டின் ராஜா, எனக்கு டெய்லி சாப்பாட்டை கொண்டு வரணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கு எனக்காக உணவு எடுத்து வரணும் என்று ஆணை போட்டது. சிங்கம் மாதிரி நடந்து பேசுறதால விலங்குகள் எல்லாரும் பயந்து அது சொன்ன மாதிரி செய்வதுதான் சரியென்னு நினைச்சாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு ஓநாய்க்கு சாப்பாடு எடுத்து போனது. இப்படி நாள்தோறும் சாப்பாடு வந்து கொண்டே இருந்ததால ஓநாய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மால யாரும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இப்போ நான் தான் இந்த காட்டுல பெரியவன் என்று அது உள்ளுக்குள் பெருமைப்பட்டு கொண்டே இருந்தது. சாப்பிடு சாப்பிடு, ஓநாய் டெய்லி நல்லா தூங்கும், அதுக்கு எந்த பயமும் இல்லாம யாரும் இதை தெரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நிம்மதி. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பெரிய மழை, இடி, மின்னல் எல்லாம் ஆரம்பிச்சு. மழை ரொம்ப பெய்யும் போது அந்த ஓநாய் பயந்து கொண்டு கூண்டுல இருந்த இடத்துலயே உலை விட்டது. அதுவும் யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, இப்போ உலை விட்டாலே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு ஓநாய் தன்னால முடிகிற அளவுக்கு பெரிய சத்தமா உலை விட்டது. ஆனா அந்த சத்தம் நேரா சிங்கத்துக்கு கேட்டு போச்சு. சிங்கம் கோபத்துல வந்து, இதுதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த ஓநாயோ, எப்படி சிங்கம் மாதிரி நடிங்கிற, இன்னைக்கு உன்னை கண்டிப்பா சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு கத்துனது. இதை கேட்ட பிற விலங்குகளும், நாங்க இத்தனை நாளா பயந்து இதுக்காகத்தான் சாப்பாடு எடுத்து கொடுத்தோமா அப்படின்னு கோபமா அந்த ஓநாய இன்னைக்கு தொலைத்தது. எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஓநாய துரத்த ஆரம்பிச்சாங்க. ஓநாய் ரொம்ப பயந்து எப்படி முடியுமோ அப்படியே ஓடிச்சு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அது காட்டிலிருந்து தப்பிச்சு ஓடிவிட்டது. சில வருடங்கள் கழிச்சு அதே ஓநாய் ரொம்ப வயசாய் அது காட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தது. வயசாகிட்டதால முன்ன மாதிரி வேட்டையாட முடியல, அதுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அது ரொம்ப பசியா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கொஞ்சம் கொழுத்த ஆடுகள் புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பார்த்தது. அதை பார்த்த ஓநாய்க்கு உடனே பழைய குணம் வந்தது. இவங்க டெய்லி புல் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, நல்லா இருக்கு, நாளுக்கு ஒரு ஆட்டை அடிச்சிட்டு நாம சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சது. அது மெதுவா ஆட்டுகளுக்கு நெருக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஆடுகளுக்கு அருகே ஒரு இடத்துல ஒரு ஆடு செத்து கிடந்திருக்கு. அதை பார்த்த ஓநாய்க்கு உடனே ஒரு பிளான் வந்தது. இது ரொம்ப நல்ல வாய்ப்பு, இந்த ஆட்டோட தோல் எடுத்துட்டு உடம்புக்கு மேல போட்டுறதால நான் ஆடு மாதிரி நடிக்கலாம், அப்போ யாருமே என்ன ஓநாய் என்று தெரியாது அப்படின்னு அது நினைச்சது. அதுவே உடம்புக்கு மேல அந்த ஆட்டின் தோலை போட்டுக்கிட்டு ஆடு மாதிரி மெதுவா நடந்து ஆட்டுகளோடே கலந்து நிற்க ஆரம்பிச்சது. சிறிது நேரத்துல ஆடுகள் எல்லாம் மெதுவா வீடு திரும்புற நேரம் வந்துச்சு. ஆடு மேய்க்கிறவன் தன் ஆடுகளை எல்லாம் கூப்பிட்டு, வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வந்து சேருங்க அப்படின்னு குரல் போட்டான். ஆடுகள் எல்லாம் அவனோட குரல் கேட்டுட்டு ஒரு கூட்டமா சேர்ந்து வீட்டுக்கே நடந்துச்சு. ஓநாயும் ஆட்டோட தோல் போட்டுக்கிட்டு, என்னையும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையா அந்த கூட்டத்துல கலந்து வீட்டுக்குள்ளேயே போயிட்டது.
மேய்ப்பவன் எல்லா ஆடுகளையும் உள்ள அடைத்து கதவு மூடினான். அந்த ஓநாய் ஆடுகளோட கூட்டத்துக்குள்ளேயே கலந்து கொண்டு தன்னோட பேராசை மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. இப்படி சில நாட்கள் போனதும் ஆட்டு மேய்ப்பவன் கவலைப்பட ஆரம்பிச்சான். என்னடா இது, டெய்லி ஒரு ஆடு காணாம போயிடுது, யாரோ திருடிக்கிட்டார்களா, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் குழம்பினான். ஒரு நாள் எல்லா ஆடுகளையும் நன்றா கவனமா பார்த்தான். எத்தனை ஆடுகள் இருக்காங்கன்னு எண்ணி ஒவ்வொன்றையும் சுற்றி திருந்து பார்த்து எங்க பிரச்சனைன்னு ஆராய ஆரம்பிச்சான். அதுல அவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சந்தேகமா தோன்றுச்சு. அதெல்லாம் சாதாரண புல் சாப்பிட்டு அமைதியா இருக்கும்போது ஒரே ஒரு ஆடு மட்டும் ரொம்ப ஆரோக்கியமா சத்தா அதிக உற்சாகத்தோட மற்ற ஆடுகளை விட வேற மாதிரி இருந்தது. அவன் அந்த ஆட்டை பார்த்தபோது மனசுக்குள், இந்த ஆடு எப்படி இவ்வளோ வலிமையா இருக்கு, மற்ற ஆடுகள் எல்லாம் சாதாரணமா இருக்காங்க, இது மட்டும் வேற மாதிரி நடக்குது அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆடு மேய்ப்பவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்ததால அவன் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் சொன்னான், இன்னைக்கு நான் ஒரு ஆட்டை கொண்டு வரேன், நீ அதை ருசியா சமைச்சு விருந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு மீண்டும் ஆடுகள் இருக்கும் இடத்துக்கு போனான். அவன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு சந்தேகமா தெரிஞ்ச அந்த ஆடு, அதாவது ஓநாய், மிக்கும் இடத்துக்கு மெதுவா நடந்துகிட்டே போனான். மேய்ப்பவன் அருகே வந்ததை பார்த்த உடனேயே ஓநாய் உள்ளுக்குள் கலங்கிச்சு. ஐயோ, இப்போ நம்மளதான் வெட்ட போறானோ அப்படின்னு ரொம்ப பயந்து போச்சு. அவன் இன்னும் நெருக்கத்துக்கு வந்ததும் அந்த ஆடு மேல கை வைத்து இழுத்தான். அவன் இழுத்த உடனே ஓநாயின் உடம்பு மேல போட்டிருந்த ஆட்டின் தோல் முழுக்க அவன் கையில உருண்டு வந்து விழுச்சு. அதுடனே உண்மையான ஓநாய் எல்லா ஆடுகளும் முன்பாக வெளியில் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஆட்டின் தோல் கழஞ்சிட்டு அவன் முன்னாடியே ஓநாய் நின்றதை பார்த்ததும் ஆட்டு மேய்ப்பவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதானே, டெய்லி என் ஆடுகளை ஒன்னா சாப்பிட்டது நீதான் அப்படின்னு கோபத்துல கத்தினான். அவன் கையில இருந்த தடியை எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி ஓநாய அடிக்க ஆரம்பிச்சான். அந்த ஓநாய் ரொம்ப பயந்து போச்சு. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்ம முடிஞ்சதுதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சது. மேய்ப்பவன் கொடுத்த அடிகளை வாங்கிக்கிட்டே அது கடைசியாக ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கிருந்து ஓடி போச்சு. காட்டுக்குள் ரொம்ப வேகமா ஓடி போய் இனிமே யாரையும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு பயந்தபடி சொல்லி ஓடிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தது. ஓநாய் அது பண்ண தப்பா உணர்ந்து நல்லா ஓநாயா வாழ்ந்தது. Moral of the story is, ஏமாற்றம் நிறைய நாட்கள் வேலை செய்யும், ஆனா உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியில் வரும். போய் திமிரு போலி நடிப்பு நம்மையே கஷ்டத்தில் தள்ளும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Welcome to Kutti's Magic Story. ஒரு நகரத்துல மீனான்னு ஒரு பொண்ணு இருந்தா. மீனா நல்லா படிப்பா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, தன்னாலே எதுவும் ஸ்பெஷல்னு தோணாதது. ஒரு நாள் அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் டான்ஸ்ல சூப்பர், நான் பாடுவேன், நான் டிராயிங் சாம்பியன், நான் கீபோர்ட் பிளேயர். எல்லாருமே அவங்களோட டேலண்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மீனா மட்டும் மௌனமா நிக்கிறா. ஒருத்தி கேக்குறா, மீனா உன் டேலண்ட் என்ன? மீனா ஸ்லோவா சொல்றா, எனக்கு என்ன டேலண்ட்னு தெரியல. அவ மனசு களைச்சிருச்சு. என்னால எது ஸ்பெஷலா செய்ய முடியாது போல அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருந்த. அடுத்த நாள் மார்னிங் அசெம்பிளியில கிளாஸ் டீச்சர் கோபி மேடம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் வீக் டேலண்ட் வீக் நடக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸைட்மெண்ட். மீனாவுக்கு மட்டும் டென்ஷன். வீட்டுக்கு போய் படுக்கையில் படுத்துக்கிட்டு யோசிச்சா, எனக்கு எந்த திறமையும் இல்லையே. அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான இரவு.
அவ யோசிச்சிட்டே தூங்குற. மறுநாள் டீச்சர் குரூப் ஆக்டிவிட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நீங்க 4 பேர் சேர்ந்து ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும். குரூப் லீடர் ஆப்சண்ட். எல்லாரும் இது என்ன தெரியாம நிக்கிறாங்க. அப்போ மீனா வந்து சொல்றா, சரி, நம்ம ஐடியாஸ் இதுல எழுதிக்கலாம், கலர்ஸ் இதுல அரேஞ்ச் பண்ணலாம், ஹெட்டிங்ஸ் இதுல வைக்கலாம். அவ காமா நிதானமா எல்லாரும் செட்டில் ஆக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. 10 நிமிஷத்துல குரூப் ஃபுல் ஆக்டிவ். குழந்தைகள் எல்லாம் ஜாலியா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. டீச்சர் தூரத்திலிருந்து பார்த்தாங்க. அவங்க மனசுல ஒரு தாட். அட, இந்த பொண்ணு குரூப்பை மேனேஜ் பண்ற திறமையோட இருக்கலேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டேலண்ட் வீக் வந்த போட்டியில் பல வகை இவெண்ட்ஸ், சிங்கிங், டான்சிங், ட்ராயிங், கிராஃப்ட், ஸ்பீச்சஸ் அனைத்தையும் பார்த்து மீனா கன்ஃபியூஸ். எது என் டேலண்ட்? நான் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும்? அவள் மனசுக்குள்ள சொல்லிட்டு அவள் குவாய்ட்லி கிளாஸ் ரூம்ல நின்று கொண்டிருக்கும்போது டீச்சர் அவள் பக்கமா வந்தாங்க. மீனா, நீ டேலண்ட்னால டான்ஸ், சாங் மட்டும் நினைச்சுக்காத. அவள் குழம்பி போயிட்டா. டீச்சர் அவளை ஒரு சேர்ல உட்கார வைத்து சொன்னாங்க, உன் ஸ்ட்ரெங்க் என்ன தெரியுமா? பீப்புளை ஆர்கனைஸ் பண்றதுல நீ சூப்பர். குழுவை காமா நடத்துறது ஒரு பெரிய திறமை. அது லீடர்ஷிப். மீனாவுக்கு இது புதிய தகவல். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சர் சொன்னாங்க, நீ டேலண்ட் வீக்ல பெஸ்ட் யங் லீடர் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணு. மீனா ஆச்சரியப்பட்டா. காம்படிஷன் நாள் வந்துச்சு. ஸ்டேஜில் 5 குரூப்ஸ் வந்து நின்னாங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு டாஸ்க். 5 நிமிடம்குள் கப்ஸ், பேப்பர்ஸ், ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு உயரமான டவர் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு லீடர். மீனாவின் டீம் ஆரம்பமே நர்வஸ். ஒருத்தி சொல்றா, இது நமக்கு முடியாத. மீனா டீப் பிரெத் எடுத்து சொன்னா, காம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அசைன் பண்றேன். அவ எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா. ஒருவ கப்ஸ் அரேஞ்ச் பண்ண, ஒருத்தி பேப்பர்ஸ் ரோல் பண்ண, இன்னொருத்தி டேப் பிடிக்க. அவ அனைவரையும் ஜாகிரதையா கைட் பண்ணினா. டைமர் முடியும் நேரத்துல அவங்க குரூப் டவர் அழகா ரெடி ஆயிடுச்சு. அதர் குரூப்ஸ் எல்லாம் டவர் ஆட ஆரம்பிச்சது. ஜட்ஜஸ் ஷாக். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நேரத்தில் பெஸ்ட் யங் லீடர் அவார்ட் கோஸ் டு மீனா. மீனாவின் கண்களில் நிறைய சந்தோஷம். அந்த அவார்டை எடுத்த போது மீனா ஸ்டேஜ் உட்கார்ந்து சொன்னா, சார், டான்ஸ், டிராயிங், சிங்கிங் மாதிரி எல்லாமே நல்ல டேலண்ட்ஸ். ஆனா ஒருவரை சேர்ந்து கூட்டி காமா ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கும் ஒரு திறமை இருக்குன்னு இன்றுதான் புரியுது. அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக் டேலண்ட் இருக்குது. அது எல்லாரு மாதிரி இருக்க வேண்டியதில்ல. லீடர்ஷிப், கைண்ட்னஸ், ஆர்கனைஸ் பண்ணுவது, இவையெல்லாம் பெரிய திறமைகள். நமக்கு ஏது நல்லா வருதுன்னு தெரியாம இருந்தாலும் நம்ம அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க ஸ்பெஷல் தான். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Welcome to Kutti's Magic Story. ஒரு சின்ன நகரத்துல தீபான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். டயரி, பாடல், கதை எதுவாக இருந்தாலும் அவள் எழுதுவா. ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நிற்கும்போது அவள் பேக்ல இருந்து ஒரு சின்ன நோட்டு கீழே விழுந்தது. அதை கூடவே ஓடிக்கிட்டு வந்த ஒரு அழகான நீல நிற நோட்டு கவனிச்சா. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு எடுத்து பார்த்தா உள்ள காலி பக்கங்கள். ஆனா ஒவ்வொரு பக்கத்துக்கும் மேல ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருக்கும். இன்று நீ செய்யும் ஒரு நல்ல செயலை இங்கு எழுதணும். தீபா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டா. அப்போ தினமும் ஒரு குட் ஒர்க் பண்ணணும்னா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த நாளே ஸ்கூலுக்கு போனதும் அவள் நோட்டு திறந்து, இன்று நல்ல வேலை என்ன பண்ணலாம் நீ யோசிச்சா. நாள் 1. ஒரு சின்ன உதவி கூட பெரிய மாற்றம். லான்ச் டைம் முடிஞ்சதும் தீபா தண்ணீர் குடிக்கலாம் என பாட்டிலை கெடுத்தா. அப்போது அவள் கிளாஸ் பக்கத்துல ஒரு பையன் தனியா புக்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா.
எல்லாரும் விளையாட போயிருந்தாங்க. தீபா போய் நான் உதவட்டான்னு கேட்டா. அவ முகம் உடனே பிரகாசமாயிடுச்சு. ஆமா தீபா என்று சொன்னன். இருவரும் சேர்ந்து வேலை முடிச்சிட்டாங்க. அந்த நாள் தீபா நோட்ல எழுதினா, இன்று நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணேன், அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். நாள் 2. அடுத்த நாள் மணியடிக்கிற நேரத்துல அதிரடியாக எல்லாம் ஓடினாங்க. தீபா ஓடும்போது அவளோட பென்சில் பாக்ஸ் கீழே விழுந்தது. அதை எடுத்த ஒரு பொண்ணு மற்றொரு பொண்ணுக்கு கொடுத்து, இது ஏன் பாக்ஸ்னு சொல்லிக்கிட்டு ஓடி போச்சு. தீபா ஒரு நிமிஷம் திகைச்சாங்க. ஆனா அவ போய் சொன்னா, அது ஏன் பாக்ஸ், நான் கீழே போட்டது, நீ எடுத்து பார்த்த. அந்த பொண்ணு ஒரு நொடி பயப்படுச்சு. பின்னாடி ஒரு சிரிப்பு. சாரி, நான் வேற பாக்ஸ் என நினைச்சேன். இருவரும் சிரிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டாங்க. தீபா அன்றைய பக்கத்துல எழுதினா, உண்மையை சொல்லறதுக்கே சம்டைம்ஸ் தைரியம் வேணும், ஆனா சொல்லிட்டா மனசு லைட்டா இருக்கு. நாள் 3. நண்பன் என்பது போட்டி அல்ல. இந்த நாள் ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் இருந்தது. தீபாவும் அவளோட ஃப்ரெண்ட் கர்த்திகாவும் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. கர்த்திகா ரொம்ப ஸ்கில் உடையவள். எனினும் ஸ்டார்ட்ல டிராயிங் போட்ட போதே அவள் பென்சில் லீட் உடைஞ்சு போச்சு. அவ டென்ஷன் ஆனா. தீபா உடனே தன் எக்ஸ்ட்ரா பென்சில் கொடுத்தா. நீ காமாறு, நம்ம இருவரும் நல்லா டிரா பண்ணலா. கர்த்திகாவுக்கு அது ரொம்ப சந்தோஷம். காம்படிஷன் முடிஞ்சதும் கர்த்திகா தான் பிரைஸ் வாங்கினா. ஆனா தீபாவுக்கு எந்த குறையும் இல்ல. இன்ஸ்டெட் அவ ரொம்ப ப்ரௌடா இருந்தா. அந்த நாள் அவ நோட்ல எழுதினா, நண்பன் வென்றா அது நம்ம வெற்றி மாதிரி, பிறருக்கு சான்ஸ் கொடுப்பது பெரிய நல்லது. நாய் 4. ஒரு சின்ன சிரிப்பு கூட ஒருவரை மாற்றும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும் நேரத்துல தீபா நேபர்ஹுட்ல உண்மையிலே சோகமா இருக்கிற ஒரு ஆண்டிய பார்த்தா. நார்மலி யாரும் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. தீபா போய், ஆண்டி நல்லா இருக்கீங்களான்னு பாசமாக கேட்டாள். அவங்க முகத்துல ஒரு சிறிய புன்னகை வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீ தான் இதை கேட்ட ஒருத்தி. தீபாக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருந்தது. நோட்டுல அவ எழுதி வச்சா, ஒருவரை மனசுல உற்சாகப்படுத்துவது பெரிய நல்ல செயல். நாள் 7. ரகசிய நோட்டு புத்தகத்தின் அதிசயம் செய்யும் நல்ல செயல்கள் தினமும் அதிகரிச்சு கொண்டே போச்சு. ஒரு வாரம் முடிஞ்சதும் தீபா நோட்டை திறந்து எல்லா பக்கங்களையும் படிச்சா. பக்கங்கள் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு நல்ல செயல். அவள் கண்களில் சந்தோஷம். அவள் யோசிச்சா, நல்லவங்கன்னு இருக்கணும் நான் எழுதுறதால இல்ல, நான் தினமும் பண்ணுற நல்ல செயலால. அந்த நாளே அவள் இந்த நோட்டு புத்தகத்தை இன்னும் 2 நண்பர்களுக்கு காட்டி, நாம எல்லாரும் நல்ல செயல்கள் எழுதலான்னு சொன்னா. அது பள்ளி முழுக்க ஒரு நல்ல நடவடிக்கையா மாறிப்போச்சு. எல்லாரும் தினமும் ஒரு நல்ல செயலும் அதை எழுதும் ஹேபிட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், சின்ன நல்ல செயல் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையா நடந்தா மனசு லைட்டா இருக்கும். நண்பன் வெற்றி கிடைக்க உதவுவது ஒரு நல்ல குணம். நல்லதை பழக்கமாக மாற்றினா நம்மாலே உலகம் ரொம்ப நல்லதா ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Welcome to Kutti's Magic Story. ஒரு காலத்தில் ஒரு அழகான ஊரில் காளிதாசன் மற்றும் லீனா என்ற ஒரு அன்பான கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். காளிதாசன் அலுவலகத்தில் வேலை செய்தான். அவன் மிகவும் நல்ல மனசுக்காரன். லீனாவை கவனமாக பார்த்து கொள்வான். அவள் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாமும் செய்வான். ஆனால் லீனாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவள் எப்போதும், நாம் பணக்கார மாதிரி இருக்கணும், எல்லாரும் என்னை பார்த்து வா ரொம்ப அழகா இருக்கே என்று சொல்லணும் என்று நினைப்பாள். ஒரு நாள் காளிதாசன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவன் மேனேஜர் தன் பிள்ளையின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு காளிதாசனை அழைத்தார். காளிதாசன் அந்த இன்விடேஷன் கார்டை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான். ஏன்னா இதை லீனாவிடம் கொடுத்தா அவள் கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவாள்னு அவன் நினைச்சான். ஆனா லீனா அதை பார்த்ததும் சந்தோஷப்படவே இல்லை. காளிதாசனிடம் சொன்னாள், நான் இந்த பிறந்தநாள் பார்ட்டிக்கு வரமாட்டேன். அதை கேட்ட காளிதாசன் உடனே கவலைப்பட்டான். ஏன் லீனா, என்னாச்சு, ஏன் வரலன்னு சொல்றன்னு மெதுவா கேட்டான். லீனா மெதுவா சொன்னாள்,
அங்க போக போற மாதிரி என்கிட்ட நல்ல அழகான ட்ரெஸ் இல்ல. அதுக்கு காளிதாசன் சொன்னான், உன்கிட்ட இருக்கிற அந்த நீல ட்ரெஸ் நினைவுல இல்லையா? நாம ஒரு நாள் கடற்கரை போனப்போ போட்டிருந்தே, அது உனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா லீனா தலையாட்டி, இல்ல, அது எனக்கு பிடிக்கல. அங்க எல்லாரும் புதிய ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க. அவர்கள் எல்லாரும் பணக்காரங்க. நானும் புது ட்ரெஸ் போட்டாதான் சரியா இருக்கும்னு சொன்னாள். அதுக்கு காளிதாசன் கேட்டா, சரி லீனா, புது ட்ரெஸ் வாங்க எவ்வளோ பணம் தேவை? லீனா மெதுவா 10,000 ரூபாய் ஆகும்னு சொன்னா. அதை கேட்ட காளிதாசன் கொஞ்சம் யோசித்தா. அவன் பைக்காக சேமிச்சிருந்த அந்த 10,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு லீனாவிடம் கொடுத்தான். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிக்கோன்னு புன்னகையோட சொன்னான். லீனாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆசையா ஒரு புதிய அழகான ட்ரெஸ் வாங்கினா. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா நிறைய அலங்காரங்களோட இருந்தது. லீனா மீண்டும் சோகமான முகத்தோட காளிதாசனிடம் சொன்னாள், நான் இந்த விழாவுக்கு வரமாட்டேன். காளிதாசன் அதை கேட்டதும் ரொம்ப கவலைப்பட்டான். ஏன் லீனா, இப்போ என்னாச்சுன்னு மெதுவா கேட்டா. லீனா சினுங்கி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்க நகை என்கிட்ட இல்ல, அதனால தான் வரமாட்டேன்னு சொன்னாள். காளிதாசன் மெதுவா சொன்னா, என்னிட்ட நகை வாங்க பணம் இல்ல லீனா, ஆனா நான் புன்பூ வாங்கித்தரேன், அதை வச்சு அழகா ரெடியாகிக்கோ. ஆனா லீனா கோபத்தோட, எனக்கு நகைதான் வேணும், பூ வேண்டா, நகை இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னாள். அதை கேட்ட காளிதாசனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் சொன்னான், லீனா, உன் தோழி அமலாவிடம் கேட்டு பாரேன். அவள் நல்ல பணக்கார பொண்ணு, அவ உனக்கு நிச்சயம் நகை தருவா. அதை கேட்ட லீனா அமலா வீட்டுக்கு போனாள். லீனா அமலாவிடம் சொன்னாள், அமலா, நான் கணவனோட ஒரு பிறந்தநாள் பார்ட்டிக்கு போறேன், அதுக்காக எனக்கு நகை வேணும். உன்னிடம் இருக்கும் நகை கொஞ்சம் தருவியா? நான் பார்ட்டி முடிஞ்சதும் திருப்பி கொடுக்கறேன். அமலா புன்னகையோட, எது வேணும்னாலும் எடுத்துக்கோ லீனான்னு சொன்னாள். அமலா பெரிய பணக்காரியானாலும் ரொம்ப நல்ல மனசுக்காரி. அவள் தன்னிடம் இருந்த எல்லா நகைகளையும் லீனாவுக்கு கொடுத்தாள். லீனா நகைப்பெட்டியை திறந்து ஒன்றொன்றாக எடுத்து பார்த்தாள். கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏது செட்டாகும் என்று ஒவ்வொன்றாக போட்டு பார்த்தாள். ஆனா ஒன்றும் அவளுக்கு பிடிக்கல. அப்போ அவள் ஒரு அழகான பாக்ஸ் பார்த்தாள். அந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை திறந்தப்போ உள்ள ஒரு வைரம் நெக்லஸ் இருந்தது. அத கண்ணாடி முன்னாடி போட்டு பார்த்ததும் லீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். இதேதானே சரி, இது ஏன் ட்ரெஸ்ஸுக்கும் சூப்பரா செட்னு அவள் நினைத்தாள். அவள் உடனே அமலாவிடம் சொல்லி அந்த வைரம் நெக்லஸை எடுத்துக்கொண்டாள். மறுநாள் காளிதாசனும் லீனாவும் காளிதாசனின் மேனேஜரின் குழந்தை பிறந்தநாள் விழாவுக்கு போனார்கள். லீனா புதிய ட்ரெஸ்ஸும் அமலா கொடுத்த நெக்லஸும் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருந்தாள். அந்த விழாவிலிருந்த எல்லாரும் லீனாவை பார்த்து, அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் நெக்லஸும் ரொம்ப சூப்பர் என்று சொல்லி பாராட்டினர். இதை கேட்ட லீனா ரொம்ப சந்தோஷப்பட்டாள். கொஞ்சம் பெருமையாலவும் நடந்து கொண்டாள். விழா முடிந்ததும் இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். லீனா வேகமாக நடந்து கொண்டே வந்தாள். ஏனெனில் அவர்கள் டாக்ஸியில் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவள் நினைத்தாள். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் லீனா விழாவில் எல்லாரும் சொன்ன புகழ்ச்சிகளை நினைத்து ரொம்ப பெருமையாக இருந்தாள். பிறகு அவள் கண்ணாடி முன் நின்று, இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருந்த என்று நினைத்து ட்ரெஸ்ஸையும் நெக்லஸையும் மீண்டும் கண்ணாடி முன் பார்த்தாள். ஆனா ஒரு அதிர்ச்சி, அவள் வைர நெக்லஸ் கழுத்தில் இல்லை, எங்கோ விழுந்தது. லீனா பதறிப்போய் விரைந்து காளிதாசனிடம் ஓடி வந்தாள். காளிதாசன் அவளை பார்த்து, என்னாச்சு லீனா, ஏன் இப்படி பதர்ற என்று பயந்து கேட்டான். லீனா கண்ணீரோடு, நான் போட்டிருந்த வைர நெக்லஸ் காணகிவிட்டது என்று சொன்னாள். காளிதாசன், அட, அது எப்படி தொலைந்து போகும்? ட்ரெஸ்ஸிலோ எங்கேயாவது மாட்டியிருக்கும், நன்றா தேடு என்று சொன்னான். லீனா தலையசைத்து, நான் ரொம்ப நன்றா தேடிட்டேன், எங்கோ இல்ல, நெக்லஸ் எங்கேயோ விழுந்திருக்கும், அது அமலா கொடுத்த நெக்லஸ், அதனாலதான் பயமா இருக்கு என்று கவலையுடன் சொன்னாள். காளிதாசன், பரவாயில்ல, நம்ம வந்த டாக்ஸிலேயே இருக்குமோன்னு பார்த்து வர என்று சொல்லி வெளியே போனான். ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்திருந்தான். டாக்ஸி நம்பரை நோட் பண்ணவே இல்லை. அதனால் டாக்ஸி கம்பெனியிலும்
அவர்கள் வந்த டாக்ஸியை கண்டுபிடிக்க முடியவில்லை. லீனா ரொம்ப கவலையிலும் பயத்திலும் இருந்தாள். காளிதாசனும் லீனாவும் அமலாவின் நெக்லஸ் மாதிரி ஒரு புதிய நெக்லஸ் வாங்க முடிவு செய்தார்கள். இருவரும் பல கடைகளுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த மாதிரி நெக்லஸ் இங்கும் கிடைக்கவில்லை. இறுதியில் ஒரு கடையில் மட்டும் அதே மாதிரி இருக்கும் ஒரு நெக்லஸ் இருந்தது. அதன் விலை 5 லட்சம். இருவரும் பேசி 4.5 லட்சத்துக்கு குறைக்க வைத்தார்கள். அவர்கள் கடைக்காரரிடம், 2 நாளில் வாங்க வரும், அதுவரை யாருக்கும் விற்காதீங்க என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். காளிதாசன் லீனாவிடம், அமலாவிடம் நெக்லஸ் 2 நாளில் தருவோம் என்று சொல்லிடு என்றான். லீனா பயந்து, அமலா ஏதாவது கோபப்படினா என்று கேட்டாள். காளிதாசன் சிரித்து, அவள் உன் தோழி, கவலைப்படாதே என்றான். லீனா அமலாவிடம் சென்று சொன்னாள். அமலா, சரி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டாள். காளிதாசன் ஒரு சிறிய வேலை செய்பவன். அவன் சம்பளம் குறைவாக இருந்ததால் 4.5 லட்சம் சம்பாதிக்க அவன் நிறைய கடன் வாங்கினான். மேலும் அதிக நேரம் வேலை செய்தான். எப்படியோ நெக்லஸை வாங்கி லீனாவுக்கு கொடுக்க முடிந்தது. லீனாவும் அதை அமலாவிடம் கொடுத்துவிட்டாள். ஆனால் கடன்களை அடைக்க காளிதாசன் இன்னும் கூடுதல் வேலை செய்ய வேண்டியது ஏற்பட்டது. வீட்டில் உதவி செய்தவர்கள் அனைவரையும் நிறுத்த வேண்டியது ஆனது. ஏனெனில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அதனால் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் லீனாவே செய்தாள். இதனால் அவள் தினமும் களைத்துப் போனாள். முன்னால் மாதிரி அழகாக அலங்காரம் செய்ய முடியவில்லை. அவள் கைகள் கடினமாகிவிட்டது. சில மாதங்களுக்குப் பிறகு காளிதாசன் எல்லா கடன்களையும் அடைத்துவிட்டான். ஒரு நாள் லீனா ரோட்டில் அமலாவை பார்த்தாள். ஆனா அமலாவுக்கு லீனாவை அடையாளம் தெரியவில்லை. ஏன்னா லீனாவின் முகமும் உடம்பும் ரொம்ப களைத்து போய் பழைய மாதிரி அழகு இல்லாமல் இருந்தது. லீனா ஓடி வந்து அமலாவிடம் பேசினாள். அமலா, யார் நீங்க என்று கேட்டாள். லீனா, அமலா, நான் தான் உன் தோழி லீனா என்று சொன்னாள். அமலா அதிர்ச்சியாக, லீனா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? எப்படி இப்படி மாறிட்ட என்று கேட்டாள். அப்போ லீனா நடந்த எல்லா விஷயத்தையும், நெக்லஸ், கடன், வீட்டு வேலை, அவள் சந்தித்த கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டாள். அதை கேட்ட அமலா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சா. லீனா குழப்பமாக, எதுக்கு சிரிக்கிற என்று கேட்டாள். அமலா சொன்னாள், லீனா, அந்த நெக்லஸ் வைரோ நெக்லஸ் கிடையாது, அது சாதாரண நெக்லஸ். அது தொலைத்ததுன்னு முன்பே சொல்லிருக்கலாமே என்று அமலா கேட்டது. இது கேட்ட லீனா அதிர்ச்சியடைந்தாள். கடைசில லீனா தன் தப்ப புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இது பெரிய பாடம், இனிமேல் பெருமையாகவும் அகதிமிராவும் நடக்க மாட்டேன். காளிதாசன் அவளை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாரோ அதை உணர்ந்தாள். அதுக்கப்புறம் இருவரும் நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்க. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், அவசியத்தை மட்டும் கேள், அதிக ஆசை வேண்டாமே. நீட் பேஸ்ட் திங்ஸ் ஓன்லி, டோன்ட் பி கிரீடி. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Welcome to Kutti's Magic Story. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா வசித்தார். அவரிடம் கொஞ்சம் நிலம் இருந்தது. அதையே வைத்து தினமும் விவசாயம் செய்து வந்தார். ஒரு நாள் தாத்தாவின் நல்ல நண்பர் அவரை பார்த்து பேசினார். அவர் சொன்னார், நம்ம ஊர்ல ஒரு வயசான அம்மாவு அவர்களோட நிலம் விற்கலாம்னு இருக்காங்க. அந்த நிலம் நல்ல நிலம், அதை நான் வாங்கணும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு தாத்தா சிரித்துக்கிட்டு, ஹே, நீயே ஏற்கனவே நிறைய நிலம் வாங்கி வைத்திருக்கே, இன்னும் எதுக்கு வாங்கணும் என்று கேட்டார். அதுக்கு ஃப்ரெண்ட் கொஞ்சம் பெருமையா, நான் இந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கணும், அதான் இன்னும் நிலம் வாங்குறோம். உன்னை போல நான் கொஞ்சம் நிலம் வைத்து அதுல விவசாயம் செய்யவே மாட்டேன், பெரிய பெரிய நிலம் வாங்கணும் என்று சொல்லிட்டு போயிட்டார். அவர் பேச்சை கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமா கோபமா ஆயிடுச்சு. நான் எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கணும் என்று அவர் நினைத்தார். அவர்கிட்ட இருந்த சேமிப்பு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நிலத்தை பாதி வாங்கி கொண்டார். ஆனால் வாங்கிய பிறகும் தாத்தாவுக்கு மனசு அமைதியாக இல்லையே.
அந்த சமயம் ஒருத்தர் வந்து, தாத்தா, பக்கத்து ஊர்ல இன்னொரு நல்ல நிலம் விக்குதா என்று சொன்னார். அது கேட்டதும் தாத்தா மீண்டும் யோசிக்க ஆரம்பித்தார். தாத்தா உடனே அங்க போனார். நிலத்தோட முதலாளி, 5 நாள் இந்த நிலத்துல வேலை பண்ணி பாருங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க என்று சொன்னார் தாத்தா. 5 நாள் வேலை பண்ணி நல்ல நிலம்தான் என்று முடிவு பண்ணினார். தாத்தாவின் குதிரை ரொம்ப பழைச்சு இருந்தது. அதை விற்று கிடைத்த காசும் அவர் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் சேர்த்து அந்த நிலத்தை வாங்கிக் கொண்டார். அந்த இரவு தாத்தா படுத்துக்கிட்டு யோசிக்கிறார். இப்போ எனக்கு முன்னாடி விட ரொம்ப நிலம் இருக்கு, நானே இந்த கிராமத்துல பெரிய பணக்காரன் போல இருக்கு என்று மகிழ்ச்சியா தூங்கினார். அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் தாத்தாவை வந்து பார்த்து, தாத்தா, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க, அவர் ஒரு போட்டி வச்சிருக்காரு, அந்த போட்டியில ஜெயிச்சவங்க கிட்டே நிலம் இலவசமா கொடுக்கறாராம் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட தாத்தா ஆச்சரியமா, என்ன போட்டி அது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், காலை சூரியன் உதிக்கும் நேரத்துல ஓட ஆரம்பிக்கணும், மாலை சூரியன் மறையும் நேரத்துக்குள்ள நாம ஓட ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி வந்துடணும், அந்த நேரத்துக்குள்ள எவ்வளோ தூரம் ஓடினீங்களோ அவ்வளோ நிலம் உங்களுக்கே. அதை கேட்டதும் தாத்தாவுக்கு பேராசை வந்துச்சு. இதுவும் ஒரு வாய்ப்பு, நிறைய நிலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சார். அதோட தாத்தாவோட மனைவி குழந்தைகளும் அவரோடு அந்த ஊருக்கு போனாங்க. அங்க சென்று அந்த பெரிய பணக்காரரை பார்த்து, நான் போட்டிக்கு ரெடி அப்படின்னு தாத்தா சொன்னார். அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டு, சரி, நாளைக்கு காலை சூரியன் உதிக்கும் நேரத்துல ஓட ஆரம்பிங்க, மாலை மறையறதுக்கு முன்னாடி திரும்பி வந்தா நீங்க ஓடியதெல்லாம் உங்களோட நிலம் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலை தாத்தா ரொம்ப வேகமா எழுந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டிக்கு ரெடி ஆயிட்டார். காலையில சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் தாத்தாவும் போட்டியை துவங்கினார். இன்று நிறைய நிலம் வாங்க போறேன் என்று நினைச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சார். ஓடிக்கிட்டே அவர் திரும்பி வர நினைச்ச இடத்த தெரியப்படுத்த அவர் ஒரு தூரத்துக்கு ஒரு துண்டு குச்சி மாதிரி சின்ன சின்ன பொருள்களை போட்டுக்கிட்டே போனார். ஓடிக்கிட்டே அவர் எடுத்து வந்த உணவை சாப்பிட்டார். தாகம் வந்தப்போ தண்ணீர் குடிச்சார். கொஞ்ச நேரம் ரொம்ப சோர்வா இருந்ததால மரத்தடியில படுத்து சிறிது நேரம் தூங்கிட்டார். பின்னாடி எழுந்ததும் மாலை ஆகிறதுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடணும் அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிச்சார். எவ்வளவு தூரம் ஓடினாலும் தாத்தாவின் பேராசை இன்னும் குறையல. இன்னும் கொஞ்சம், இன்னும் தூரம் அப்படின்னு முயற்சி செய்தார். ஆனா மெல்ல மெல்ல சூரியன் மறைய ஆரம்பிச்சது. அதை பார்த்த தாத்தா பதட்டமா வேகமா ஓட ஆரம்பிச்சார். கடைசியாக சூரியன் மறைய சில நிமிஷங்கள் முன்னாடி தாத்தா முழு சக்தியோட ஓடி போய் தான் ஆரம்பித்த இடத்துக்கு வந்தார். ஆனா உடனே அங்க மயங்கி விழுந்தார். அவர் அதிகமா சோர்ந்து அந்த இடத்திலேயே உயிர் விட்டார். அந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரர் தாத்தாவின் பேரனிடம் சொன்னார், உன் தாத்தா விழுந்து இறந்த இந்த ஒரு சின்ன இடம்தான் அவருக்கு கிடைத்தது. உலகத்துல எவ்வளவு நிலம் வாங்கினாலும் இறுதியில் மனிதனுக்கு தேவையானது ஒரு கைநீள மண்ணுதான். பேராசை நம்மை நாசம் செய்யும். நம்ம கிட்ட இருக்கிறதுலே சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான செல்வம் என்று சொன்னாரு. Moral of the story is, பேராசை வந்தால் மனசு அமைதியாக இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிறதுலேயே சந்தோஷமாக இருந்தால்தான் வாழ்க்கை அழகா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Welcome to Kutti's Magic Story. ஒரு அழகான ஊர்ல 10 வயசு பொண்ணு கவிதா. அவள் அம்மாவும் பாட்டியும் கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கவிதாவுக்கு அவள் அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பிடிக்கும். அவளும் அவர்களுக்காக எதையும் செய்ய ரொம்ப விரும்புவா. ஆனா கவிதாவுக்கு ஒரு சிறிய குறை. அவள் கால்கள் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். அதனால நடக்கிறதுல அவளுக்கு சிரமம் இருக்கும். இந்த விஷயத்தையே அவங்க பாட்டி அடிக்கடி பேசுவாங்க. கவிதா கால் சரியில்லை, அவளால ஸ்கூல் எப்படி செல்வா, பிறகு பெரியவளா ஆனா எப்படி செய்வா அப்படின்னு பாட்டி சொல்லுற போதே கவிதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாட்டிய அவள் ரொம்ப பிடிக்கிறதால ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே உள்ளுக்குள்ள வச்சுக்கிப்பா. கவிதா என்ன செய்தாலும்
பாட்டி அவள் குறையையே சொல்லிட்டே இருப்பாங்க. கவிதாவோட அம்மா கிட்ட சொன்னா கூட அவள் அம்மா, பாட்டி வயசாச்சு, கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாட்டி மட்டும் குறை சொல்றத நிறுத்த மாட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். கவிதா போயிட்டு வரதுக்கு, அவ கால் இப்படி இருக்கே, எப்படி தினமும் நடந்து போவா அப்படின்னு பாட்டி பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் கவிதா மனசுல ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். ஆனா கவிதா யார்கிட்டையும் ஒன்னும் சொல்ல மாட்டா. அவள் அமைதியா வாய மூடி சோகத்தோடா எல்லாவற்றையும் தாங்கிக்கிப்பா. அது எல்லாம் இருக்கட்டும், உண்மையான விஷயம் என்னன்னா, கவிதா தினமும் ஸ்கூலுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட 20 கிலோமீட்டர் வரை நடந்து போயிட்டு வருவாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவிதாவுக்கு நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆனா கவிதாவுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடந்து போறதுக்கே ரொம்ப பிடிக்கும். காத்தடிச்சு முகத்துல அடிக்கிறது, ரோட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சிட்டு நடப்பது, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கவிதா வீட்டுக்கு வந்ததும் பாட்டி அவளோட கால்கள் வளைஞ்சது பற்றி மீண்டும் மீண்டும் சொல்வாங்க. இத்தனை தூரம் நடக்கிறியே, உன் கால்ல எப்படி சரியா இருக்கும், அப்படியே பெரியவளானா என்ன செய்வா அப்படின்னு பாட்டி சொன்னா கவிதா சிரிப்பும் கொஞ்சம் மங்கிரும். அவள் கஷ்டப்பட்டாலும் அதை யாருக்கும் காட்ட மாட்டா. அவளோட மனசுக்குள்ள மட்டும் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன கால் வளைஞ்சா, நான் எல்லாத்தையும் செய்ய முடியும், எனக்கு நடக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கவிதா தன்னம்பிக்கையோட நினைப்பா. ஒரு நாள் கவிதா ஸ்கூல்ல, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, ரன்னிங் ரேஸ், வாலிபால், பாஸ்கெட் பால் மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு டீச்சர் அறிவிச்சாங்க. அதை கேட்கும் நேரத்திலேயே கவிதா கண்கள் மின்னுச்சு போச்சு. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. பாட்டி மீண்டும் என் கால் வளைஞ்சதை பற்றி குறை சொல்லுவாங்க, நான் ஓர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு கவிதாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதனால கவிதா யாருக்கும் சொல்லாம ரன்னிங் ரேஸ்ல தன் பேரை நேர்லயே கொடுத்துட்டா. பேர் கொடுத்ததும் அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ள கூட ஒரு பக்கம் பயமா இருந்தது. வீட்டுக்கு சொன்னா பாட்டி ரொம்ப பேசி கஷ்டப்படுத்துவாங்கன்னு. அதனால பாட்டி என்ன சொன்னாலும் என்ன குறை சொன்னாலும் கவிதா மவுத் ஓபன் பண்ணாமே எல்லாத்தையும் அவளோட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா. நான் இதையும் பண்ண முடியும், ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ அமைதியா தன்னம்பிக்கையோட நினைத்துக்கிட்டு போனா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. கவிதா ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் லைன்ல நின்னவுடன் அவளோட மனசு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன முடியும், நான் ஓடணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா. விசில் அடிச்சதும் கவிதா மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சா. பக்கத்துல ஓட்டுற எல்லாரையும் தாண்டி கவிதா தான் அந்த ரேஸ்ல முதலிடம் வாங்கினா. அவளோட ஃப்ரெண்ட்ஸு கத்தி சந்தோஷப்பட்டாங்க, டீச்சர்கள் கூட ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா கவிதா அமைதியா இருந்தா. அந்த பெரிய விஷயத்தையே அம்மாக்கும் பாட்டிக்குமே சொல்லல. அப்புறம் ஸ்கூல் டீச்சர்கள் மீட்டிங் பண்ணி, கவிதா ரொம்ப நல்லா ஓடுவா, இவள மாவட்ட அளவிலான ரன்னிங் ரேஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. டீச்சர் உடனே கவிதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை கேட்ட கவிதா அம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கவிதாவா ரன்னிங் ரேஸ்ல முதலி, இந்த பொண்ண டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அப்படின்னு அவர்களால நம்பவே முடியல. வீட்ல இது கேட்ட பாட்டி ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. அந்த நாள்ல இருந்தே பாட்டி கவிதாவை புதுசா பார்த்தாங்க. அவளை ஸ்கூல் போறதுக்குன்னு பாட்டி தானே முன் வந்து அவளோட யூனிஃபார்மை அயன் பண்ணுவாங்க, பிளேட்ல நல்ல சாப்பாடு போடுவாங்க. கவிதா வீடு வெளியில் போகிறப்போ கூட கவலைப்பட்டு பார்க்குவாங்க. இது எல்லாம் கவிதா பார்த்தப்போ அவளோட மனசு ரொம்ப அழகா நெகிழ்ச்சியா ஆயிற்று. என்ன சொல்லணும், அது ஒரு அழகான ஆச்சரியம் மாதிரி இருந்துச்சு. அவள் மனசு சொல்லிச்சது, என் மீது நம்பிக்கை வைக்காதவர்களும் இப்போ எனக்காக சந்தோஷப்படுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரன்னிங் ரேஸ் நாள் வந்துச்சு. கவிதா ஸ்டார்டிங் லைன்ல நின்னப்போ அவளோட மனசு கொஞ்சம் நர்வஸ் ஆனாலும், நான் முயற்சி செய்யணும், என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நின்னா. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் கவிதா அசுர வேகத்துல ஓடினா. மறுபடியும் எல்லாரையும் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கவிதா தான் முதலிடத்துல வந்தா. அவ ஸ்டேஜ் மேல போய் பரிசு வாங்குற நேரம் பார்க்க வந்திருந்த பாட்டி உடம்பே நடுங்குற அளவுக்கு சந்தோஷம் ஆனாங்க. ரேஸ் முடிஞ்சதும்
பாட்டி அவளை நேரா ஓடி வந்து அழுந்து கொண்டு கவிதாவை கட்டி பிடிச்சாங்க. மன்னிச்சிரு கவிதா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். உன் குறையையே நினைச்சு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி அழுதாங்க. கவிதாவும் பாட்டியை கட்டி பிடிச்சு, ஏதோ இல்ல பாட்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா. அந்த நிமிஷத்திலேயே பாட்டி அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்க. இனிமே நான் யாரு குறை இருந்தாலும் அதை வைத்து ஒருத்தரையும் காயப்படுத்த மாட்டேன். நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு பாட்டி மனசார சொன்னாங்க. அந்த நாள் கவிதாவுக்கு வெறும் பரிசு கிடைக்கல, அவளோட பாட்டி மனசும் மாறி அவளை நம்புற புதிய அன்பும் கிடைச்சிச்சு. இருவரும் கைகளை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அந்த நாள் முதல் கவிதாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாச்சு. கவிதா ஸ்கூல்ல நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் பாட்டி கிட்ட ஷேர் பண்ணுவா. பாட்டியும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவளுக்கு அன்பா சிரிச்சுக்கிட்டு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க. கவிதாவும் பாட்டியும் 2 பேரும் சந்தோஷமா அன்போட வாழ்க்கை நடத்தினாங்க. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், யாருடைய குறையை வைத்து அவர்களை காயப்படுத்தாதீங்க. எல்லாரும் தங்களுக்கான திறமையோட பிரகாசிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.